இந்த மார்கழி மாதத்தில் விடியற் காலையில் நாம் பெட்டை விட்டு எழுந்துட்டு உடம்புல உள்ள கழிவுகளை எல்லாம் நீக்கிட்டு வெறும் வயத்தில் ஒன்றும் இல்லாமல் எங்கள் வீட்டம்மா சமைச்ச மிளகு பொங்கலை தேங்காய் சட்னி தொட்டு திவ்யமாக சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க கையால் போட்ட கமகம காஃபியை ரசித்து ருசித்து சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய அந்த பேரானந்தம் இருக்கே, அந்த பேரானந்தத்துக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் நாம் அன்றாடம் கோயிலுக்கு போகும்போது நம்ம மனசில் இருக்கக்கூடிய காமம், குரோதம், கோபம் போன்ற மனக்கழிவுகளான கெட்ட எண்ணங்கள்லாம் நீக்கிட்டு வெறும் மனசோட, லேசான மனசோட கோயிலுக்கு வந்து இந்த சுவாமியோட திருவருளை உள்ளுக்குள்ளார இவங்க எடுத்து ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா, ருசிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஆன்மீக அனுபவங்கிறது இப்படி இருக்கணும். இதுதான் ஆன்மீக அனுபவத்தை பெறக்கூடிய மிகச்சிறந்த வழி அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும்.